வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். இப்போ நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் வச்சு செய்ய போகிறோம். இது வந்து நம்ம ஊருக்கு சாம்பாருக்கு சேராது, கூட்டுக்கு சேராது. ஆனால் சுட சுட சாப்பாட்டுக்கு நெய் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் நான் பருப்பு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு நீல சைஸ் பீர்க்கங்காயை வந்து தோலெல்லாம் சீவிட்டு ஒரு பாதி நான் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து நான் தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி அதிகமாக விரும்பாதவங்க கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி போடுறதுலையே நல்லாயிருக்கும். இது எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா அடியில் வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா பற்றி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அடியில் வரைக்கும் எண்ணெய் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 3 விசில் வர மாதிரி நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கரில் விசில் போட்டு விட்டுக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் ஈஸியாக வரும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ போட்ட பீர்க்கங்காயெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இது பார்த்தா நம்ம ஊர் ஸ்டைலில் பருப்பு செய்வோம்ல, ப்ளைனாக அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டால் போதும். போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து பருப்பு கடைஞ்சதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஒரு பருப்பு வேகிற டைம் மட்டும்தான் ஆகும். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.